இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செஸ் உலக சாம்பியன் பட்டம் வென்ற பிறகு தொடர்ச்சியாக தனது ஆட்டத்திறன் குறித்து கிண்டல் அடித்து வருபவர்களுக்கு தனது வெற்றியின் மூலம் முகத்தில் கரியை பூசியுள்ளார் இந்திய சதுரங்க வீரர் குகேஷ். குரோவேஷியா நாட்டில் கிராண்ட் செஸ் டூர் சூப்பர் யுனைடெட் ரேபிட் 2025 செஸ் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. ரேபிட் முறையில் நடைபெறும் செஸ் போட்டிகள் இது என்பதால் ஒவ்வொரு போட்டியும் அனல் பறக்கும். எதிரி நகர்த்தலை சில நிமிடங்களுக்குள் தீர்மானித்து நமது காய்களை நகர்த்த வேண்டும். இந்த தொடரில் அமெரிக்கா, உஸ்பெகிஸ்தான் நாட்டு வீரர்களை வீழ்த்தி 10 புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார் நடப்பு சாம்பியன் குகேஷ். இந்த நிலையில் இத்தொடரில் உலக சாம்பியன் குகேஷும் உலகின் நம்பர் 1 ஆட்டக்காரர் நார்வேயின் மேக்னஸ் கால்சனும் மோதினர். குகேஷ் உலக சாம்பியன் பட்டம் வென்ற போதும் சரி, அதன் பிறகும் சரி, தொடர்ச்சியாக அவர் மீது பல்வேறு எதிர்மறை விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் கால்சன். குகேஷ் ஒரு பலவீனமான ஆட்டக்காரர், அவரிடம் நுட்பமான ஆட்டத்திறன் இல்லை என்றெல்லாம் விமர்சித்து வருகிறார். இந்த தொடரில் அவருடன் மோதுவதற்கு முன்பாகவும் குகேஷ் பற்றி மோசமாக விமர்சித்தார் கால்சன். காரணம், கடந்த முறை நடைபெற்ற நார்வே செஸ் தொடரில் குகேஷ் கால்சனை வீழ்த்தி இருந்தார். ஆனால் இதை பற்றியெல்லாம் அலட்டிக் கொள்ளாமல் அமைதியாக கால்சனை எதிர்கொண்ட குகேஷ் இம்முறையும் அவரை வீழ்த்தி விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்தார். கால்சன் தனது நம்பர் 1 இடத்திற்கு போட்டியாக குகேஷ் கருதுவதாலேயே அவரை பற்றி எதிர்மறையாக விமர்சித்து வருகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. காரணம், இருவருக்கும் இடையிலான போட்டி தொடங்குவதற்கு முன்பு உலகின் தலை சிறந்த சதுரங்க ஆட்டக்காரரான ரஷ்யாவின் கேரி காஸ்ப்ரோ குகேஷ் கம்ப்யூட்டருக்கு இணையான திறன் உடையவர் என்று புகழ்ந்து தள்ளினார். அது மட்டுமல்ல, எதிர்ப்பு ஆட்டத்தில் குகேஷ் உலகின் ஆபத்தான ஆட்டக்காரர் என்றும் விமர்சித்தார். சிறிய வயது, அதிகம் பேசுவதில்லை, அமைதியான குணம், அலட்டல் இல்லாத ஆட்டம், பொறுமை, இத்தனை சிறப்புகளை பெற்றிருக்கும் குகேஷ் நிச்சயம் கால்சனை பின்னுக்கு தள்ளி விரைவில் உலகின் நம்பர் 1 வீரராக வலம் வருவார் என்பதில் ஆச்சரியமில்லை. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.